அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. தலைவா எங்க பணத்தை காணோம்? தெரியுது, போன எலெக்ஷன்லயே செலவு பண்ணிட்டேன். தோத்து போன நாள அரசியல் பண்ணில மறந்துட்டேன். தலைவா ஓட்டுக்கு பணத்துக்கு என்ன பண்றது? இப்ப நீ என்ன பண்றன்னா, ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபான்னு ஓட்டு போற எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல 10,000 ரூபாய் கூகுள் பே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன சொல்றாருன்னு புரியல. தலைவரே என்ன தலைவரே சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், போன்ல பணத்தை அனுப்ப வந்தான்டா, நான் அதான்டா நான் சொல்றேன். இது கூகுள் பே ஸ்கிரீன்ஷாட்டா? தலைவா அதெல்லாம் பணம் வராதே. பணம் வராது, பணம் வரணும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அதுதான் முக்கியம். ஆனா இது புதுசா இருக்கு. அட பாவி. சரி தலைவரே, பிரியாணி போட்டலாம். அது ஒரு டெக்னிக் இருக்குடா. எல்லாத்துக்கும் பிரியாணியில மட்டும் ஃப்ரீயா கொடுப்போம். வீட்டுல எல்லாத்துக்கும் சோத்தை வடிச்சுக்க சொல்லு. இதாண்ட சுயசார்பு இந்தியா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இந்த ஆள் நம்மள வச்சு காமெடிக்கு இது பண்றானா? ஐயோ, அவசரப்பட்டு இந்த காளி குண்டா கட்சியில சேர்ந்துட்டோம் வேற. மக்களுக்கு கொடுக்க போற அடுத்த வாக்குறுதி இதுதான். தலைவா அடுத்த வாக்குறுதி என்ன? எனக்கு ஆர்வம் தாங்கல. நான் மட்டும் ஜெயிச்சா நம்ம ரோடு பூராவும் கண்ணாடி மாதிரி மின்னும். தலைவா போன முறை ஜெயிச்சவரு இதைத்தான் சொன்னாரு. ரோட்ல பள்ளம் இல்ல, பள்ளத்துலதான் ரோடே இருக்கு. டேய், அதுக்கு நான் வேற டெக்னிக் வச்சிருக்கிறேன். ரோடு போறதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி ரோட்ல அங்கங்க ஸ்பிரிங் வச்சிருவேன்டா. எதுக்கு தலைவா? அப்பதான் வண்டி பள்ளத்துல விழுந்தா கூட பொயிங் பொயிங்னு ஜாலியா எம்பி குதிச்சு போலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் அட்வென்ச்சர்ஸ் டூரிஸ்ட் ரோடு. ஐயோ, உனக்கு ஓட்டு போறதுக்கு பதிலா கிணத்துலயே குதிக்கலாம். ஹலோ தலைவரே பெரிய பிரச்சனை. என்னடா, நம்ம கட்சியில எவனாலும் சேர்ந்துட்டானா? இல்ல தலைவா, எதிர்கட்சிக்காரன் ஒரு ஓட்டுக்கு ஒரு குவார்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஆளுங்கெல்லாம் அங்க ஓடி போயிட்டாங்க. ஓட்டுறோம், உடனே பிளான மாத்து, நாமளும் சரக்கு கொடுப்போம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தலைவா? சரக்கு குடிச்சிட்டு பாட்டிலும் மூடியும் என்கிட்ட பத்திரமா கொடுக்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அத பழைய இரும்பு கடையில போட்டுட்டு தான் வர்ற எலெக்ஷனுக்கு வந்து டெபாசிட் கட்டணும். தலைவரே நீங்க ஒரு அரசியல் சாணக்கியம் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க தலைவரே. முதல்ல எதிர்கட்சிக்காரன் போட்டு கொடுத்திருக்கான்ல, அந்த போட்டு பாட்டில மூடியை கலெக்ட் பண்ணி நான் உடனே அடைக்க போறேன் தலைவரே. இன்னைக்கே நம்ம டெபாசிட் பண்ணோம். டேய், நீ என் தொண்டனை நிரூபிச்சிடலாம். அடுத்தது நான் என்ன செய்ய போறேங்கிறது தெரியாம எதிர்கட்சிக்காரன் அலற போறான் பாடுறா. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.